வணக்கம். இது நிஜகன். இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சில வாரமாக மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போருக்கான பதட்ட நிலை நீடித்து வருகிறது. ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க உள்ளது என இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டின. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான், நாங்கள் தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அமைதிக்காகவும் குடிமக்களின் நன்மைக்காகவும் என தெரிவித்துள்ளது. ஈராக் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்த இராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தளத்தில் இராணுவ வீரர்கள், ஈரான் ஆதரவு பெற்ற துணை இராணுவ படையினர் தங்கியுள்ளனர். இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் மூழ்வதற்கான சூழல் காணப்படும் சூழலில் இது மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலின் அயர்டோம் பான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டிற்கு 13 பில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த நிலையில் இராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ள அமெரிக்க செனட் சபைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, உக்ரைன் அதிபர் ஆகியோர் நன்றி தெரிவித்திருந்தார்கள். இதனால் இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் காசா மக்களின் கடைசி அடைக்கலமாக உள்ள ரபா நகரையொட்டிய பகுதிகளில் இஸ்ரேலிய துருப்புகள் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த நகர் மீதான படியெடுப்பு ஒன்று பற்றி அச்சம் அதிகரித்திருந்தது. காசாவின் தென்முனையில் எகிப்துடனான எல்லையில் அமைந்திருக்கும் ரபாவில் காசா மக்கள் தொகையின் பாதிக்கும் அதிகமானோர் அடைக்கலம் பெற்றிருக்கிறார்கள். அங்கு பெரும் நெரிசல், உணவுப் பொருட்களுக்கெல்லாம் நிலவுகின்ற பற்றாக்குறைக்கு மத்தியிலும் கூடாரங்கள் மற்றும் வெட்டவெளிகளில் தங்கியிருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்கள் அண்மைய நாட்களில் தீவிரமடைந்திருக்குது. காசாவில் இஸ்ரேலிய தரைப்படை இன்னும் நுழையாத ஒரு இடமாக இருக்கின்ற ரபா மீது படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் நீண்ட காலமாக திட்டமிட்டு வருகிறது. எனினும் இந்த ராணுவ நடவடிக்கை குறித்து அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை இஸ்ரேலிடம் கவலையை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தமது அக்கறை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமரின் பிரதிநிதிகள் இணங்கியதாக வெள்ளை மாளிகை சொல்லியிருந்தது. பெரும் உயிர் சேதங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக ரபா நகர் மீதான படியெடுப்பை மேற்கொள்வது தொடர்பில் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்தும் எச்சரித்து வருது. எனினும் ஹமாஸை ஒழிக்கும் படை நடவடிக்கையின் அங்கமாக ரபா நகர் மீதான தாக்குதல் படியெடுப்பு ஒன்றை முன்னெடுப்பது பற்றி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் ரபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் அண்மைய நாட்களில் தீவிரமடைந்துள்ளன. தெற்கு ரபாவில் இருக்கின்ற இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வசித்த வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல் ஒன்றில் அங்கிருந்தவர்கள் உடல்கள் சிதறொன்று உயிரிழந்திருப்பதாக அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் AFP செய்தி நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தார்கள். இந்த வெடிப்புல குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அல் அர்ஜசீரா என்பவர் சொல்லியிருந்தார். சிறுவர்கள் மற்றும் பெண்களின் கைகள், கால்கள் என பல பாகங்கள் மீட்கப்பட்டது. அவை துண்டு துண்டுகளாக சிதறி கிடந்தன என்று சாதாரணமானவை அல்ல, இது பயங்கரமான ஒரு விடயம் என்று சொல்லியிருந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போர் வெடித்த விரைவில் வடக்கு காசாவில் வசிக்கிற பாலஸ்தீனியர்கள் ரபா போன்ற தெற்கு காசா நகரங்களின் பாதுகாப்பு வலயங்களை விட்டு வெளியேறும்படி இஸ்ரேல் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தற்போது 1.5 மில்லியன் மக்கள் வசிக்கின்ற அந்த நகரை தாக்கப் போவதாக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் எச்சரித்து வருகிறது. ரபா எப்படி பாதுகாப்பான இடமாக இருக்க முடியும் என்று கொல்லப்பட்டவர்களின் உறவினரின் ஒருவரான சியாத் அஜாத் கேள்வி எழுப்பியிருந்தார். கடந்த இரவுல நான் குண்டு சத்தங்களை கேட்டேன், பின்னர் படுக்க சென்று விட்டேன். தன்னுடைய அத்தை வீடு தாக்கப்பட்டிருப்பது தனக்கு தெரிந்தது என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் பாரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தேடுதல் நடவடிக்கையும் பெரும் வேதனை தருவதாக உள்ளது என்று உறவினர்கள், அயலவர்கள் சொல்லியிருந்தார்கள். அவர்களை இடிபாடுகளுக்கு கீழ் எம்மால் பார்க்க முடிந்தது, எம்மால் அவர்களை மீட்க முடியவில்லை என்று அல் அர்ஜா குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் தெற்குக்கு பாதுகாப்பானது என்று கூறியதனால் வடக்கில் இருந்து வந்தார்கள். எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை ரபாவில் அல் ஜலாம் பகுதியில் வீடு ஒன்று தாக்கப்பட்டதை அடுத்து மீட்பாளர்கள் அங்கிருந்து 5 சிறுவர்கள் உட்பட 8 குடும்ப உறுப்பினர்களின் உடல்களை மீட்டதாக காசா சிவில் பாதுகாப்பு சேவை குறிப்பிட்டது. இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டின் மீது இஸ்ரேலிய ராக்கெட் குண்டு ஒன்று விழுந்தது என்று குடியிருப்பாளரான சமி நைட்ராம் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய சகோதரியின் மருமகன், அவளது மகள் மற்றும் குழந்தைகள் இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்களின் தலைகளுக்கு மேலால் ஏவுகணை விழுந்து வீட்டை தகர்த்தியுள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார். ரபாவின் தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டு அந்த நகரையொட்டிய பகுதியில் இஸ்ரேலிய துருப்புகள் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த நகர் மீதான படியெடுப்புக்கான சமிக்கைகள் அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லியிருந்தன. ரபா மாவட்டத்தை
ஒட்டி அந்த அனைத்து பகுதிகளிலும் மேலதிகமாக இஸ்ரேலிய துருப்புகள் குவிக்கப்பட்டிருக்கு. ரபாவின் கிழக்கு பகுதியில் உள்ள விவசாய நிலத்தின் பெரும் பகுதியை இஸ்ரேலிய துருப்புகள் நேற்று தினம் கைப்பற்றியிருப்பதாக அங்கிருந்த செய்தியாளர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே காசாவின் மற்ற பகுதிகள் இஸ்ரேலின் தாக்குதலால் அளிக்கப்பட்டிருப்பதற்கும் சூழலில் ரபா தாக்கப்படும் பட்சத்தில் எங்கு செல்வது என்று அங்குள்ள மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அங்குள்ள பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது குறித்து இஸ்ரேல் கூறி வருகின்ற போதும் அது நடைமுறை சாத்தியமில்லை என்று அவதானிகள் சொல்லுகிறார்கள். காசாவின் ஏனைய பகுதிகளில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நேற்றும் அதிகரித்திருந்தன, தொடர்ந்திருந்தன. வடக்கு காசாவின் காசா நகர் மற்றும் மத்திய காசாவின் நுரைசத் நகர் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய இந்த தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான பபா சொல்லியிருந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இடைவிடாத தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 34,000 நெருங்கியுள்ளது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போரானது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டுதான் செல்லுகின்றது. இதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதல் மேற்கொண்டது, ஈரான் அதுக்கு பதில் தாக்குதல் மேற்கொண்டது. இந்த பதில் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் அமைதியாக இருந்தது. சரி, பதில் தாக்குதலை மேற்கொள்ளாது என்று எண்ணுகின்ற நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்திருந்தது. இதற்கு இப்பொழுது ஈரான் அமைதியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மக்களுடைய பாதுகாப்பு, அமைதியை தான் எதிர்நோக்குவதாக, அதுக்காகத்தான் தாங்கள் அமைதியாக இருப்பதாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் எந்த நேரத்தில் எப்படியான தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் பதில் தாக்குதலை தாக்குவதற்கு முற்படுவதற்கு முன் ஈரான் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை சொல்லியிருந்தது. அதிலும் குறிப்பாக ஈரான் சொல்லியிருந்த ஒரு விடயம், இஸ்ரேலினால் படைகளுக்கு தங்களுடைய ஆயுத பலங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அந்த பயன்படுத்தாத ஆயுதங்களை விட அதிகமான, இல்லாட்டி அதை விட பயன்படுத்தாத, எப்போதுமே அவர்கள் பாவிக்காத ஒரு ஆயுதத்தை கொண்டுதான் நாங்கள் அவர்களை தாக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அப்படி கூறிய ஈரான் அமைதியாக இருக்குது என்று சொன்னால் இதன் பின்னணியால் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இவையும் தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை கொண்டு வர வேண்டும், ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் ஒன்று தேவைப்பட வேண்டும் என்று சொல்லி மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகள் தொடர்ச்சியாக தங்களுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான ஒரு நகர்வுகளும் இல்லாட்டி முன்னடவடிக்கைகள், அதாவது சற்று கூட நகர்வுகள் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது போன்று அந்த பேச்சுவார்த்தைகள் காணப்படுகின்றது. பாலஸ்தீனத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், இல்லாட்டி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கின்றது, இந்த போரை நாங்கள் முற்றுமுழுதாக வெற்றி கொண்டு காட்டுவோம், இல்லாட்டி முடித்து காட்டுவோம், அவர்களை ஒழித்து காட்டுவோம் என்று வீரவசனங்களை பேசிக்கொண்டு இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி இருக்கிறார், இந்த போரை நாங்கள் முழுமையாக வெற்றி கொள்வோம் என்று சொல்லி. இப்பொழுது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகள் பல்வேறுபட்ட ஒரு சிக்கல் நிலையில் சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அந்த ஒரு போர் பதட்டம், அதுக்கு மத்தியில் இந்த பாலஸ்தீனம் சிக்கி இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது எல்லாவற்றையும் தாண்டி ரபா மீது தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் திகதி நிர்ணயித்திருந்தது. அது சார்ந்து எப்படி அந்த தாக்குதலை மேற்கொள்ளலாம் எப்பொழுது என்று சொல்லி அதனுடைய நகர்வுகள் இருக்கின்ற பொழுது ஐநா படும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது, உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ரபா மீதான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என்று. அதே போன்று அமெரிக்காவும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது, ரபா மீது தாக்குதல் வேண்டாம் என்று சொன்னால் அதிக அளவிலான உயிர் சேதங்கள் தான் அங்கு ஏற்படும். பாதிக்கும் அந்த சனத்தொகையிலேயே பாதிக்கும் அதிகமானவர்கள், பாலஸ்தீனத்தினுடைய சனத்தொகையில பாதிக்கும் அதிகமானவர்கள் அந்த ரபா நகரத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல் சொல்லி இருந்தது ஆரம்பத்தில், காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லி, காரணம் அங்கு தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றோம் என்று. ஆனால் இப்பொழுது ரபா மீது தாக்குதல் நடத்தப் போகின்றது என்று இஸ்ரேல் சொல்வது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? அப்ப ஏன் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த நகரை விட்டு வெளியேறுமாறு அவர்கள் பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் வந்திருக்கின்றது. உண்மையிலேயே ரபா மீது தாக்குதலை நடத்துவதை கண்டித்து பல நாடுகள் தங்களுடைய அதிருப்தியை, கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், தாக்குதல் நடத்தப்படுமா இல்லை என்று சொன்னால் தற்காலிக இடைநிறுத்தம் ஏற்படுமா என்பதை. மற்றும் ஒரு நிச்சக்கனூடாக சந்திப்போம். வணக்கம்.